Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நேத்து அப்டேட் வந்து உங்களுக்கு கிளம்பற வரைக்கும் தான் இருந்திருக்கும். एक्चुअली இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம திருச்சியில ஸ்டே பண்ணிருக்கோம். திருச்சி வரதுக்கே நமக்கு 4 o'clock ஆயிடுச்சு फ्रेंड्स. இதுக்கு அப்புறம் வந்து திருச்சியில இருந்து நம்ம திண்டுக்கல் போய் திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் போறது அப்படிங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா திருச்சியில ஸ்டே போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கிளம்ப போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான ரூம் தான் இது. இன்னைக்கு வந்து நம்ம கொடைக்கானல் ரீச் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாப்பிள்ளை கூடயும் பொண்ணு கூடயும் வந்துட்டு நம்ம வந்து ட்ரிப் வந்திருக்கோம். செம ஜாலியா இருந்தது. நேத்தெல்லாம் ஜாலியா போயிட்டு இருந்தது. இன்னைக்கும் வந்துட்டு எப்படி எல்லாம் ஜாலியா நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறது இந்த vlog ஃபுல்லா வரும். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியில ஸ்டே பண்ணிருக்கிற ரூம் இதுதான். கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு உட்காந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நாட் பேட். இது வந்து 2000 வந்தது பர் ரூமு. எங்களுக்கு மட்டும் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட் அப்படிங்கிறனால 750 வந்து ஆட் ஆயிடுச்சு. அதனால் 4750 அப்படின்றது காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. வைஃபை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மெயின் அதுதான் நமக்கு முக்கியம். ஆனால் வைஃபையே இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணினோம், வீடியோ ஏற்றணும்ல. டெய்லி நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஏற்றணும் என்னோடய ஒர்க்கு. அது வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவில் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அங்கே வந்து அவங்க ரூமில் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துட்டு அவங்க ரூமில் வந்துட்டு அவங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்ருக்காங்க. ஓகேங்களா. மாமாவோட சின்ன வேலை ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டதுனால அவர் கீழே ரிசப்ஷனில் போயிட்டு நான் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வரேன், எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிட்டார் ரிசப்ஷனுக்கு. இப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா நானும் மௌலியும் தான் இருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால்கனியோட வியூ இதுதான். பட் ஆனால் இங்கே ஏதோ மலைக்கோட்டை தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நான் திருச்சி மலைக்கோட்டையே நான் போனது கிடையாது. பட் மலைக்கோட்டை இங்கேருந்து தெரியுது. திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயம் என்ன அப்படின்னா மலைக்கோட்டை, அப்புறம் ஸ்ரீரங்கம் டெம்பிள், சமயபுரம் டெம்பிள், இதெல்லாம் தான் தெரியும். வேறு என்ன திருச்சியில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். திருச்சி ஸ்பெஷல் என்னன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி காஸ்டியூம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க ரூமு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கிட்டுன்னு கிளம்பணும். ஆமாம், நீங்கள் என்ன காலையிலேயே லேப்டாப் எடுத்து வச்சுக்கினீங்க? ஓ, அதுக்கு தான் நான் பயந்துட்டேன். நான் என்னடா இது இப்போ இது பேக் கீழே இருக்கு. ஓ, நம்ம எடிட் பண்ணிடலாம். அதுல சரி நான் ஆஃபீஸ் தான். ஓ, என்னடா இது இப்போ எடுத்து வச்சுக்கினீங்களே அப்படின்னு யோசிச்சேன். வைஃபை இல்லையா? ஆமா கஷ்டம். அந்த கேப்ல எத்தனா தப்புன்னு எடிட் பண்ணிடலாம். போற டைம்ல வந்து கார்ல அது வேலைக்கு ஆகாது. அம்மாவும் இப்போ அந்த வேலையை தான் பார்க்குச்சு. டீ சொல்லிட்டோம்மாப்ல, டீ வந்துடும். உனக்கு இது வேணாம்மா? சரி, நீ சட்டுன்னு ரெடி ஆனால் மட்டும் போதும். சீக்கிரம் கிளம்பலாம். அவள் தான் கிளம்பலாம். நாங்கள் முடிஞ்சிச்சு. உங்களை மாதிரி அவளும் அதை பார்த்துட்டு இருக்கிறா. முடிச்சுட்டாள்னா கிளம்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு கிளம்பிடலாம். அதுதான் டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு பீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா காரில் இன்னொரு பீஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மடக்கி விட்டு அதை பிச்சை எடுக்கணும். டப்பன்னு அடிக்குது. சரியான நீ இதுப்பா காரை சர்வீஸ் கொடுற. காரை பத்தி எதுவுமே தெரியல. நான் கார் டிரைவர் பொண்ணுங்கிறனால எங்க அப்பா டிரைவருங்கிறனால வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. உனக்கு வந்து இதுல நீ உருண்டு பிறண்டு பிளட் உங்க அம்மா வயிற்றுல இருந்து நீ நர்ஸு கைக்கு வந்து நர்ஸு கையில இருந்து டைரக்டா கார்ல தான் நீ போய் டிராவல் பண்ண. அதனால உனக்கு எல்லாம் தெரியும். நான் டிராவல் பண்ணது குழந்தையில இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சது. நான் அம்பாசிடர் காரு, லாரி, அப்புறம் ஓம்னி கார், இந்த 3 தான் நான் போயிருக்கிறேன், டிராவல் பண்ணிருக்கிறேன். இப்ப நீ கோஸ்ட்ல கூட போயிட்டப்பா. நீ ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்ல அதெல்லாம் ஒரு கார். அம்பாசிடர் தான் பெஸ்ட், லாரி தான் டாப். லாரில அம்பாசிடர் தான் பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. கானல் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் நகராட்சி சுங்கஞ்சாவடி. வாட்டர் பாட்டில் எல்லாம் பிடிங்கி வச்சுக்குவாங்களாம். மேல வந்து கிளைமேட் வேற லெவல்ல இருக்குது, சேஞ்ச் ஆகி. அது இல்லாம பாத்தீங்கன்னா 2 மரமும் அப்படியே மூடி நிழல கொடுக்குது. அப்படியே காட்டுக்குள்ள போற ஃபீல் இருக்குது. நம்மளுக்கு ஜாலியா இருக்குது. என்ன பேமா அட்வென்ச்சர் டிரைவ் என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? நீங்களாம் தெரியுறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. வாந்தி முனையில நின்னு இருக்குது. ஐயோ, இந்த பஸ் வர வருது பாரு. இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக்லாம் இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய வண்டி இறங்குறானுங்க சர்ன்னு.
எல்லாம் மதியானம் மேல இறங்குறாங்க போட்டு இருக்குது. இதெல்லாம் செக் அவுட். ஆமா செக் அவுட் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் ஒரு வாரம் இருந்திருப்பானுங்க போல. லாஸ்ட் வீக் Thursday Friday அப்படியே வந்திருப்பானுங்க. தனியாலாம் இதுக்கா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம் முட்டை போண்டா சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும், நானும் தான். ஆமாம் ஆமாம் போய் சாப்பிடுவோம் வாங்க. மத்தியானம் இன்னும் லஞ்சை சாப்பிடல நம்ம யாருமே. சாப்பிட வேணாம், இதுவே தின்னாச்சு. ஏன்னா இங்க வந்து டைரக்டா போய் ரூமை பிடிப்போம் ஃபர்ஸ்ட். இங்க வந்து இந்த மேகி சாப்பிடலன்னா வந்து வேணுமா என்னன்னு சொல்லிட்டேன். மேகி சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். இன்னொன்று இன்னொரு மேகி ஒன்றுக்கா. டேய் ஒன்றுக்குடா. மௌலி கொஞ்சம் உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரு ஹீஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. மணி ஈஸ்ட் பண்ணும்போது 10 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் தான் ஹெட்டா இருப்பாங்க. ஓகேவா? இரு அவசரப்படாத. ஏன் உனக்கு இந்த வேலை? மணி ஈஸ்ட் படம் பாத்தியா? ஒரு ஹெட் இருக்கும், ஒரு அல்லகை இருக்கும், ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கும். நம்ம ஏன் மேட்சே எடுத்துக்கோ. ஏன் கிரிக்கெட் மேட்ச்ல ஆல்ரவுண்டர்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல, ஆனா ஆல்ரவுண்டரை விட அதிக பேர் யாருக்கு? கேப்டனுக்கு தான். ஆல்ரவுண்டர் அந்த டைமுக்கு ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி தான். இப்ப நீ கண்டுபிடிச்ச பத்தியா? இன்னொரு டூம்ல இருந்து வருது போனா வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டூம் பாத்துன்னு சுத்திட்டு இருக்கிறோம் நாங்க. அது இருக்கு பாருப்பா, அதான்ப்பா ஸ்டெர்லிங். ஆமாப்பா அதுதான் இருக்கும், ஸ்டெர்லிங் கோடை அதுதான். அது நம்ம அங்க போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இடம் கொடுத்தா தங்குவோம், இல்லைன்னா நம்மளுக்கு டூம் ரெடி ஆயிட்டு இருக்குது. டூம்ல நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் லேக்கே சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் வந்தது. இங்க இருந்து அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளவுதான், கொடைக்கானல் முடிஞ்சிச்சு. லேக்கு பார்த்தாச்சு, சைக்கிள் ரைடு பார்த்தாச்சு. அப்புறம் டூம்ல போய் வைஃபை மட்டும் இருந்தது. 2 நாள் ரூம் கொடுத்தாங்கன்னா டூம்ல போய் அடைஞ்சிடுவோம். என்ன பேபியா குளிர் தாங்க முடியலையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் குளிருது. அதனால சரி ஜாக்கெட்லாம் எடுத்துன்னு வந்தோம். அதனால வச்சுட்டு செருப்புலாம் போட்டு அமுக்கிச்சு. இதுதான் வெளியில. இது வந்து அவுட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜி விளாக்ஸில் இன்னர் எல்லாமே வரும். இது ஃபுல்லாகவே அவுட்டர். பயங்கரமாக உதிருது. ஆமாப்பா எனக்கும் வேணும்ப்பா. கார் பார்க்கிங்லாம் இருக்குது, பிரச்சனையே இல்லை. வைஃபை தான் கொஞ்சம் டல்லாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அழகாக டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம், பட் ஆனால் எடுக்கலை. மிஸ்ட்டு அங்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரில. இது லேக் சைட்லேயே இருக்கிறதுனால ஓவராக ஒதுருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பேக் ஆகிற. நானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக் ஆகிடுவேன். பயங்கரமாக ஒதுருது. 2 hours later. செமையா குளிருது. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு குளிர். சாப்பிட வந்திருக்கோம் நைட்டு டின்னர். இங்கே 2 பேரை பாருங்க எப்படி காமெடியாக இருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. குளிர் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வைஃபை தான் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது. இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. நம்ம போய் ரூமுக்கு போயிட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டோம். எதுக்காக கார் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் லேக் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நைட் வியூல நாங்க வந்து சுத்திட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வீட்டுல பிளாங்கெட் இல்ல. ஏன் பிளாங்கெட் இருக்கு, இவர் பெட்ஷீட் தான், அந்த போர்வை தான் போத்துத்தீங்கன்னு இருக்காரு. அது வந்து குளிர் தாங்காது. சரியா? புசு புசுன்ட்டு நைட் என்ன பண்ணும், குளிர்ந்தது அப்படின்னா ஏசி ஆஃப் பண்ணிடுவாரு. எல்லார்கிட்டயுமே அந்த குல்ட் இருக்குது. இவர்கிட்ட மட்டும் குல்ட் இல்ல. சரி, அதனால ஒரு 2-3 குல்ட் நம்ம வாங்கி வச்சுப்போம். வாங்க வந்தியா? ஆமா, உனக்குதான் இல்ல. இப்ப ராத்திரி குளிரும் நான் போத்திப்பேன் அப்படின்ட்டு வாங்க வந்தியா? ஒரு இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப நைட் வந்து தூங்கும் போது அந்த குல்ட் இல்லைன்னா தூக்கம் வராது. சரி, அதனால குல்ட் வாங்கி போத்திட்டு படுத்தோம்னு நிம்மதியா தூக்கம் வரும். ஏன்னா 2 நாளா ஒழுங்கா தூங்கல. நேத்து நைட்டும் ஒழுங்கா தூங்கல, முந்தா நேத்து நைட்டு நான் ஒழுங்காவே தூங்கல. சரி, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நேத்து நைட்டு ஃபுல்லா டிராவல்ல வந்தோம், தூங்கல. முந்தா நேத்து நைட்டு தான் சினிமாக்கு போறதுக்காக ப்ரமோஷன் இருமிட்டே இருந்தேன், படுத்தது லேட்டு. அதனால தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி ஓகே இப்ப போயிட்டு நான்
குல்ட்டு வாங்கி போத்திட்டு நிம்மதியா காலைல தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக குல்ட்டு வாங்க வந்திருக்கேன். இவருக்கும் குல்ட்டு இல்லதான், நான் அங்கேயே வாங்க சொன்னேன் வேணாம் அப்படின்ட்டாரு. சரி அதனால வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெண்டு பேர் ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்க 3 பேர் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அவன் மௌலி வரவே இல்ல, அவனுக்கு வயிறு வலி வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு ஜர்க்கின் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மௌலி கொஞ்சம் இப்ப வெளியில ஃபுட்டு சாப்பிட்டதுனால என்னமோ அந்த நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது ஃபுட்டு சாப்பிட்டது ஏதோ உனக்கு ஒத்துக்கல போல, என்னன்னு தெரியல. ஊருக்கு போய் தான் என்னன்றத நம்ம பார்க்கணும். சரியா, அதனால இப்ப வந்து நம்ம கடை வீதிக்கு வந்திருக்கோம். கடை வீதிக்கு என்னது, ஒரு பக்கம் சூடா தெரியுது, ஒரு பக்கம் சில்லா தெரியுது. கை உள்ளது. இது வார்ம் இருக்கானா? ஆமா வார்ம் இருக்குது. வின்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வாங்க சார். ஆமா, ஒரு பக்கம் வந்து கூலா இருக்காம இருக்குது. தேவையில்லை எங்களுக்கு, இதுதான் வேணும் ஏசிக்கு. இப்ப நம்ம எது இது நம்மளது இது ஒண்ணே. உன் ரெயின்போ இங்க அது ஒரு இது ரெயின்போ கலரு ஸ்கை ப்ளூ, அது அங்க கீழ இருப்பார். ஒரே காட்டுல இந்த மாதிரி ரெண்டா போட்டீங்கன்னா ஒரு காட்டுல ஒண்ணுதான் போட முடியும். அது யாருக்காவது வேற கெஸ்ட் குடுத்துருவேன். அப்ப ரெண்டு ஒரே மாதிரி வேணும்னா ஒரே மாதிரி எடு நம்மளுக்கு. அதுதான் நான் சொல்றேன், ஒண்ணு இந்த மாதிரியே ரெண்டு எடுத்துரு, இந்த மாதிரியே ரெண்டு எடுத்துடலாம். அது அழுக்கானா தெரியும், நான் பாக்குறேன். 4மே இருக்கு, 4மே இருக்கு. வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. இப்ப போய் நிம்மதியா தூங்குவேன். அது நீ தூங்குவ, நீ வந்து நீ எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு புரியலப்பா. ஏன்பா இப்படி பண்ற நீனு? எப்பயும் ஒரே கலர்ல போத்தின்னு படுக்கிறேன். இல்ல எப்பயுமே ஒரே கலர்ல போத்தின்னு படுக்கிறேன். அப்புறம் நான் வந்து ரூமா இருக்கும்ல, அப்ப அங்க எல்லாம் ஏசி போட்டிருப்போம். இப்ப யாருனாவது வந்தா குடுத்துடலாம்ல, அந்த மாதிரி ஷேரிங். நானும் இதே மாதிரி இப்ப போத்தி படுத்து பண்ண ஒண்ணு மாதிரியே. இதுதான் நைட் வியூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசார்ட்டோட நைட் வியூ. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வின்டேஜ் ரெசார்ட் மாதிரி. வின்டேஜ் மீன்ஸ் இது ஏதோ மோர் தென் 100 years ஆச்சு இது கட்டி. காரில் வேணாமாப்ல, அப்படியே போய் வாக் போயிடலாம். நம்பா போட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலியாக போச்சு டே. நல்ல ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம். பை வாக்லேயே பாதி பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் கார் எடுத்துன்னு கூட போய் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் நம்மாப்ல 11 o'clock ஆக போகுது. ஜஸ்ட் ஒரு 15 minutes முன்னாடி தான் வந்தோம். அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஆமா 2 days டிரைவிங்லயே தான் போச்சு. இன்னைக்கு தான் சரி பேசாம நாளைக்கு வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஸோ அவர் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாரு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துட்டோம். நேற்று 10:30 இருந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் ரீச் ஆகணும். கரெக்ட், ஈவினிங் தான் வந்து ரூமை போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு லேக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். செம்ம கிளைமேட் வேற லெவலில் இருக்குது. நான் பாருங்களேன், லூசா டிஷர்ட் போட்டு ஜாலியாக வெளில போய் உட்காந்துட்டு இருந்தேன். நாங்கள் எங்கே உட்காரன்றதெல்லாம் காட்டுறோம் பாருங்க. ஆமா ஜூன் ஜூலை எல்லாம் பெஸ்ட் சீசன். நல்லா நம்ம வந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த சீசன்ல வரலாம். ஓகேங்களா? ஆமா, அதுதான் மெயின். இப்ப ரூம் எங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. ஸோ அதனால இப்போதைக்கு ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இந்த ரூம் நல்லா தான் இருக்குது, வெளியில அவுட்டரும் வந்து சூப்பரா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வைஃபை சுத்தமா ஒழுங்கா கிடைக்கல, ரொம்ப டஃபா இருக்குது. ஸோ அதனால வந்து நாளைக்கு வேற ரூம் வைஃப் கூட டைம் பாஸ் பண்ண வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வைஃபைல வேலை பண்ற வரவங்களுக்கு தான் கஷ்டம், பயங்கர கஷ்டம். அது தேவையில்லாத வேலையா போயிடுது. அதனால நாங்க இப்ப ஆக்சுவலி இப்ப போய் நைட்டு போய் இன்னொரு ரூம் ஒன்று பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு செக் அவுட் ஆகி அந்த ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே ஒய்ஃபை கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, அவர் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளுக்கும் யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு வீடியோஸ் பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா, இன்டீரியர்ல வாய்ப்பே கிடையாது. இன்டீரியர்ல போறோம் அப்படின்னா அந்த டூம்லாம் போனோம் அப்படின்னா ஒரு 4 நாள் நம்ம லீவை போட்டு எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான், போன் நெட்வொர்க்கே இல்லை, நெட்வொர்க் கிடைக்காது அப்படின்னுட்டாங்க அவங்க. ஸோ ஆனால் அங்கே தான் போகணும்னு ஆசைப்பட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம், நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, அம்மா அப்பாலேருந்து எல்லாமே வருவாங்க. ஆமாம், அக்காவும் வந்து நெக்ஸ்ட் டைம் என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க மாப்பிள்ளை கிட்ட. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 families கெட் டுகெதர். எஸ், அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நைட்டு தூங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.